சீக்கிரமா எழுந்திருக்க என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கறத வள்ளலார் சொல்லியிருக்காரு. உணவு சமைக்கும் முறை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அதுல குறிப்பா சாதத்தை வடிச்சுதான் சாப்பிடணும். குக்கர்ல வச்ச சாதத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. மதியம் கொஞ்சம் ஓய்வு கிடைக்கும் போது இடதுபுறமா படுக்கணும், ஒரு கழிச்சு படுக்கணும், ஆனா தூங்கக்கூடாது. தாகத்திற்கு குடிக்கிற தண்ணீர் வெந்நீரா மட்டும்தான் இருக்கணும். இரவு உணவு அப்படிங்கிறது உஷ்ணம் தரக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணுமாம். குறிப்பா கத்தரிக்காய், முருங்கை, அவரைக்காய், சுண்டைக்காய் இந்த காய்கறிகளை இரவு உணவுல சேர்த்துக்கணும். இரவு உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறமா 2 மணி நேரம் கழிச்சுதான் தூங்கணுமா. கொஞ்ச நேரம் நடை போடணும், கொஞ்ச நேரம் தியானம் பண்ணணும். படுக்கிறதுக்கு முன்னாடி தியானம் செய்யறது ரொம்பவே நல்லதாம். நம்ம எந்திரிச்ச இடத்துல இருந்தே தியானம் பண்றது ரொம்பவே நல்லது. சூரிய உதயம் வர வரைக்குமே நம்ம தியானத்துல இருக்கணும். கரிசலாங்கண்ணியை தான் அதிசய மூலிகை அப்படின்னு சொல்றாங்க. இதை சூரணமாகவோ கசாயமாகவோ பால்ல காய்ச்சியோ கீரையாகவோ இல்ல வெறும் இலையாகவோ சாப்பிடுறது உடல் தூய்மை மட்டுமில்லாமல் உள்ள தூய்மையும் கொடுக்கும் அப்படின்னு வள்ளலார் சொல்றாரு.